இந்திய ரிசர்வ் வங்கியின் வரலாறு. இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ, 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 ஆம் தேதி நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் முதல் மத்திய வங்கியாக செயல்படுகிறது. தொடக்கத்தில் இது பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் 1949இல் தேசியமயமாக்கப்பட்டு முழுமையான இந்திய அரசின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இன் முக்கிய கடமைகள் நாட்டின் பணவீக்கம் மற்றும் பொருளாதார ரீதியாக நாணய முறையும் கட்டுப்படுத்து, வங்கிகள் மீது கண்காணிப்பு, இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்துதல், வெளிநாட்டு பரிவர்த்தனைகளை கண்காணித்தல். ஏன் தலைமையகம் முதலில் கல்கத்தாவில் இருந்தது, ஆனால் பின்னர் மும்பைக்கு மாற்றப்பட்டது. அதன் முதல் ஆளுநராக சர் ஒஸ்போர்ன் ஸ்மித் இருந்தார். மேலும் இந்தியாவின் முதல் இந்திய ஆளுநராக சி.டி. தேசமுக் சி.டி. தேஷ்முக் இருந்தார். நீங்கள் மேலும் விரிவாக ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சப்ஸ்கிரைப்